மத்தேயு 26 அதிகாரம் 24 மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. 32 ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். இந்த 2 வசனத்திலும் ஆகிலும் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். தம்மை பற்றி எழுதியிருக்கிறபடினா கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறபடி, கர்த்தருடைய வார்த்தையில எழுதி வைத்திருக்கிறபடி அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகம் இழைக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தராலே எழுதப்பட்டிருந்தது, வார்த்தையிலே எழுதப்பட்டிருந்தது. அது நடந்துதான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்டுதான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகம் இழைக்கப்பட்டுதான் ஆக வேண்டும். அதை தவிர்க்க முடியாது. ஆனாலும் யார் அந்த துரோகத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு ஐயோ. அதுதான். நமக்கு நிச்சயமாய் பாடுகள் உண்டு. நமக்கு நிச்சயமாக பாடுகள் உண்டு. ஒரு பிரபலமான பாடகர், அவர் தான் இப்ப கிறிஸ்தவத்தில் மிக பிரபலமான பாடகர். அவருடைய பாட்டு ஆசீர்வாதமா இருக்கிறது. பாட்டுல எந்த குறையும் இல்லை. நானும் அந்த பாட்டை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறேன். அவருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவரு 4 மணி நேரம் ஒரு டிவி சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். 7 பாகமா பேட்டி கொடுத்திருக்கிறார். நான் அதை கேட்டேன். அதுல அவர் சொல்றாரு, 11 சீஷர்களும் சரியில்லை, அவங்க வாழ்க்கை சரியில்லை, அவங்க போதனை சரியில்லை. அவங்க வாழ்க்கை சரியில்லை, அவங்க போதனை சரியில்லை, அதனாலதான் அவங்க இரத்த சாட்சியா மரிச்சாங்க. இந்த யோவான் மட்டும்தான் இரத்த சாட்சியா சாகல. ஏன்னா அவன் மட்டும்தான் ஜீவனை பத்தி பேசியிருக்கிறான். இப்ப அவர் சொல்ல வர்றது என்னன்னா, யோவான் எழுதின புஸ்தகங்கள் மட்டும்தான் உண்மை. யோவானுடைய சுவிசேஷம் 1 யோவானு, 2 யோவானு, 3 யோவானு, வெளிப்படுத்தின விசேஷம், இந்த 5 புஸ்தகத்தை தவிர 61 புஸ்தகத்தையும் தூக்கி எறிஞ்சிடலாம். 61 புஸ்தகமும் தப்பு. இந்த 5 புஸ்தகம் தான் சரி. யோவான் ஜீவனை பத்தி மட்டும்தான் பேசியிருக்கிறாரு. அவர் ஜீவனை பத்தி பேசினதுனால நானே வழியும் ஜீவனும் சத்தியமுமா இருக்கிறேன் என்று ஜீவனை பத்தி பேசியிருக்கிறாரு. அதனால அவர் இரத்த சாட்சியா சாகல, இரத்த சாட்சியையே கொச்சைப்படுத்தி இருக்கிறார். அவங்கெல்லாம் விவரம் தெரியாம அந்த 11 பேரும் இரத்த சாட்சியா செத்துட்டாங்க. 11 பேரும் விவரம் தெரியாம எழுதிட்டாங்க. யோவான் எழுதினது தான் சரி. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் என்ன சொல்ல வராரு, அந்த பிரபல பாடகர் என்ன சொல்ல வராருன்னா, பாடுகள் என்பது நீங்க தெரியாம அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்றீங்க. நீங்க பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. யோவான் என்ன எழுதுறான், தன்னை எப்படி சொல்கிறான் பாருங்கள். வெளிப்படுத்தல 1:9 உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமா இருக்கிற யோவானாகிய நான். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு உடன் பங்காளனாகிய யோவானாகிய நான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1:9 எழுதுறார். இப்ப யோவானே என்ன எழுதுறாருன்னா, நான் உபத்திரவத்தை நானும் அனுபவித்துதான் கொண்டு இருக்கிறேன். ஒரு பத்ம தீவுல அவரை தூக்கி எறிஞ்சாங்க. ஆளே இல்லாத தனிமை தீவு. அது மரணத்தை விட பயங்கரம். அதோட செத்து போயிடலாம். ஒரு தீவுல ஒருத்தனை தனியா கொண்டு போட்டுட்டாங்க. ஜெயில கூட ஒருத்தனை தனியா வைக்கக்கூடாது, மனித உரிமைகள் சட்டப்படி. ஜெயில கூட யாரையாவது ஒருத்தனை போட்டுதான் கூட வைக்கணும். மிக மிக அபூர்வமான நிலைமைகளில் தான் ஒருவனை தனியே அறையிலே சிறையிலே வைப்பார்கள். இது எவ்வளவு பெரிய உபத்திரவம்.
அவன் பாடுகளை குறித்து யோவான் எழுதவில்லை என்பது போல இவர்கள் சொல்கிறார்கள். அவர் எனக்கு போதிய அளவு வெளிச்சம் இல்லைன்னு அந்த பேட்டியில சொல்றாரு. அதுக்கப்புறம் வெளிச்சம் இருக்கிற மாதிரியும் இப்படி பேசுறாரு. யோவான் சொல்லவில்லையா? யோவான் தான் சொல்லியிருக்கிறான், உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்றது யோவான் எழுதினதுதான். நானே வழியும் ஜீவனும் சத்தியமுமா இருக்கிறேன் என்பது, அந்த ஜீவன் என்பது கிறிஸ்துவதான் குறிக்கிறது. அது இந்த உலகத்துல சரீர மரணம் இல்லாமல் வாழ்வதை குறிக்கவில்லை. அவர் அந்த வழி என்பது கிறிஸ்துவனுடைய வழி என்ன? கிறிஸ்துவனுடைய வழியே பாடுகளின் வழிதான். கிறிஸ்துவனுடைய வழி என்பது சமாதானத்தின் வழி, சந்தோஷத்தின் வழி, ஆசீர்வாதத்தின் வழி என்பது உண்மைதான். ஆனா கிறிஸ்துவின் வழி என்பதே ஒரு பாடுகளின் வழிதான், சிலுவையின் வழிதான். அதனால யோவான் மட்டும்தான் ஜீவனை போதித்தான், யோவான் மட்டும்தான் ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான், மற்ற 11 பேர் போதிச்சதும் வாழ்ந்ததும் தப்பு என்று அந்த பிரபலமான பாடகர் சொல்கிறார். இது எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு போதனை, எவ்வளவு ஒரு மோசமான ஒரு பொய்யான போதனை. இப்படி பேசுறதுக்கு அவருக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தில் வளர்ந்து, ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில் இருந்து, ஒரு நல்ல ஆவிக்குரிய வேதாகம கல்லூரியில் படிச்சுட்டு வந்து, பிரபலமாக அவருடைய பாட்டு அது ஆசீர்வாதம் எல்லாருக்கும். பாட்டு ஆசீர்வாதமானதுனால நான் வாயை திறந்து சொல்றதெல்லாம் உண்மையாயிரும், நான் வாயை திறந்து என்ன வளர்னாலும் அதுதான் உபதேசம்னு நினைக்கக்கூடாது. அந்த பாட்டுக்கே அது ஆபத்து வந்துடும், அந்த நபருக்கே கூட ஆபத்து வந்துடும். அதனால அந்த தம்பிக்காக, அந்த பிரபல பாடகருக்காக நான் ஜெபம் பண்றேன். அவருக்கு ஒரு தெளிவு உண்டாகணும். இந்த பாடல் ஊழியத்துக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் வசனத்தை புரட்டி பேசுறதுனால அவருக்கே கூட எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது. ஏன்னா வரலாறு அப்படித்தான் சொல்லுகிறது. மிக வெற்றியுள்ள ஊழியம் செய்து வெற்றியின் உச்சத்தில் தடுமாறி உபதேசத்தை புரட்டினவர்களெல்லாம் அவர்களுடைய வாழ்வினுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்கவில்லை. அதனால அவருக்காக நாம் ஜெபிக்கணும். அந்த தம்பியை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நமக்கு உபத்திரவம் உண்டு. அந்த உபத்திரவத்தை யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களை கர்த்தர் நிச்சயமாக அவர்களை விசாரிப்பார், அவர்களை தண்டிப்பார். இன்னொன்னு நம்ம படிச்சோம், ஆடுகள் சிதறடிக்கப்படும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சிதறி போவது போல ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனா ஆண்டவர் அங்க சொல்றாரு, ஆகிலும் 3வது நாள் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன். ஆகிலும் நான் உயிர்த்தெழுவேன், நான் வெட்டப்படுவேன், மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும், நீங்கள் இடரல் அடைவீர்கள். வெட்டப்படுகிற, சிதறடிக்கப்படுகிற, இடரல் அடைவது போன்ற சூழ்நிலைகள் வரலாம். சபையிலே வரலாம், குடும்பத்திலே வரலாம். ஆனால் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, ஒரு விடுதலை உண்டு, ஒரு ஜெயம் உண்டு. மறுபடியும் நீங்கள் என் பின்னே வருவீர்கள், மறுபடியும் நீங்கள் கூட்டி சேர்க்கப்படுவீர்கள், கலிலேயாவிலே கூட்டி சேர்க்கப்படுவீர்கள் என்று சொன்னார். அதனால உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, சரீர மரணம் உண்டு. இந்த சொன்ன அந்த பாடகருக்கும் சரீர மரணம் உண்டு. ஆண்டவர் நல்ல தீர்க்காயுசு கொடுத்து அதன் பிறகு அதை அவர் பார்க்கட்டும். அவருக்கு ஆண்டவர் தீர்க்காயுசை கொடுக்கட்டும். ஆனா வசனத்தை சரியாக புரிந்து கொள்ள, 2 பக்கங்களையும் சரியாக புரிந்து கொள்ள, சமநிலையோடு புரிந்து கொள்ள
ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.